நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நம்ம சீதாவா? அப்படித்தான் நினைக்கிறேன். சீதா, எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. ஏற்கனவே சீதா அழகு, இப்ப சொல்லணுமா என்ன? பாட்டி, மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்பதான் சுமித்ரா கொடுத்தா. என்னோட பணத்துல மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இங்க நின்னு போசா குடுக்குற. சீதா, இப்ப மட்டும் ராம் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? பாட்டி, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத. எல்லா புருஷங்களும் தான் பொண்டாட்டி அழகா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இத பாரு, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ராம் வந்த உடனே கட்டி பிடிச்சுக்க போறான் பாரு. எல்லாரும் என் முன்னாடி சிரிக்கிறீங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. நான் இப்படி இருந்தா அவருக்கு பிடிக்குமா? அவர் என்னை ஏத்துக்குவாரா? பாட்டி சொன்ன மாதிரி அவருக்கு என் மேல பாசம் வருமா? எதுவா இருந்தாலும் போய் பார்த்துட வேண்டிதான். இத பாரு, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ராம் வந்த உடனே கட்டி பிடிச்சுக்க போறான் பாரு.
ஏய், என்னது? கூல் ட்ரிங்க்ஸ். நான் இத கேட்கல. முகத்துல என்ன புதுசா மேக்கப்னு கேக்குறேன். பாட்டி பியூட்டி பார்லருக்கு அனுப்புனாங்க. நானா இஷ்டப்பட்டு போலங்க. பிரியாக்கா பியூட்டி பார்லருக்கு போறதுக்காக பணம் கட்டியிருந்தாங்க. பிரியாக்காவுக்கு வேலை அதிகமா இருந்ததுனால பாட்டி என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படி வந்து நின்னா உன் அழகுல நான் மயங்கிறவன் நினைச்சியா? இப்படி செய்யறதுனால உன் மேல எனக்கு பாசம் வராது, கோவம் தான் அதிகமாகும். பாட்டி தாங்க அனுப்புனாங்க. சரி, இங்க இருந்து போ. கூல் ட்ரிங்க்ஸ். ஐயோ! ஏய், ஏய், போ. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்து போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு வேற கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வெளியே போ. இல்லங்க, கிளீனாவது பண்ணிட்டு போறேன். ஏய், வெளியே போன்னு சொல்றேன்ல, வெளியே போ. மங்காவை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லு. இல்ல. போடி வெளியே போ. ச்சே. சீதா, என்ன சோகமா இருக்க? ஒண்ணு இல்லக்கா. உங்க அக்கா நான் கேக்குறேன், சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்லக்கா, எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்த மாதிரி நான் அவருக்கும் கொண்டு போனேன். கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது கிளாஸ் கை தவறி கீழே விழுந்துருச்சு. கிளாஸ் உடைஞ்சு போச்சு. ஐயோ, ராமுனை திட்டினாரா? ம், நீ என்னதான் ஜூஸ் கொண்டு போனாலும் ராம் உன்னை ஏத்துக்க மாட்டாரு. என்னது இது? இவ்ளோ நகம் வளர்த்து வச்சிருக்க, வெட்ட வேணாமா? வா, நான் உனக்கு வெட்டி விடுறேன். வா. வேண்டாம்க்கா. வாமா, நான் வெட்டி விடுறேன். வா. அக்கா, என்ன நீ இவ்ளோ நகை வளர்த்து வச்சிருக்க? இந்த மாதிரி நகை வளர்த்து வச்சா ராம்க்கு பிடிக்காது. இத கட் பண்ணா ராம்க்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். சரியா? வா, ஏய். cut பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாருங்க அத்தை, எவ்வளவு நகத்தை வளர்த்து வச்சிருக்கா. சமையல்லாம் பண்றால, அதான் நகத்தை வெட்டலான்னு இருக்கேன். எங்க கிச்சன்லயா? நானும் கிழமையுமா நகம் வெட்டுறியே, உனக்கே நல்லா இருக்கா? அங்க 1008 வேலை இருக்கு, அதை விட்டுட்டு நகம் வெட்ட போறியா? போ. இங்க பாரு சீதா, அம்மா உன்னை பியூட்டி பார்லருக்கு அனுப்புனது நீ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது ராம் உன்னை பார்த்தா அவ மனசு மாறுங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தணும் சீதா. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம், அந்த பிரியா கூட நீ சேரக்கூடாது. அது உனக்கு நல்லதில்லை. புரிஞ்சுதா? சரிங்க அத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்தாங்க. அம்மா ஏம்மா இவ்வளவு லேட்டு? நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது எவ்வளவு போய் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? இப்ப கூட தக்காளி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அந்த சித்ரா தேவி இவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. ஏன் வீட்ல வேலைக்காரங்க இருந்தாங்களே, என்னாச்சு? இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவ தலையில கொட்டு. சரி சரி, நீ அந்த சோப்பை கொடு. என்னடி? அம்மா அது வந்துமா சோப்பு. என்ன நீ சோப்பை கொடுனா அது இதுன்னு இழுக்கிற? என்னாச்சு? அம்மா சோப்பு வீணா போயிடுச்சுமா. ஐயோ, என்னது வீணா போச்சா? ஐயோ, பத்திரமா பாத்துக்கோன்னு பல தடவை சொன்னேனே, கேட்டியாடி? எப்படி வீணா போச்சு சொல்லு. அம்மா அது ஐயோ கடவுளே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த சோப்பை உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே. இப்ப நான் என்ன பண்ணுமா? அந்த மாதிரி நிலைமையில நீ இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்ப. நான் ஒண்ணு உன்ன மாதிரி டியூப் லைட் இல்ல. ஒரு ஐடியா மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஐடியா வச்சிருப்பேன். சரிம்மா இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. பிரியா, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன? இந்தா. என்னம்மா இது? இதுல தூக்க மாத்திரை இருக்கு. தூக்கு மாத்திரையா? எதுக்கு? இத பாருடி, இதுல இருந்து ஒரு தூக்க மாத்திரை எடுத்து பால்ல கலந்து அந்த கிழவிக்கு கொடு. அத குடிச்சிட்டு அவ நல்லா தூங்குவா. பக்கத்துல பாம்பு அடிச்சா கூட அவ எந்திரிக்க மாட்டா. அப்புறமா அந்த கிழவி கிட்ட இருந்து சாவியை எடுத்து அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பாரு. அதுக்கு எதுக்குமா இவ்ளோ மாத்திரை? நீ ஏதாவது ஏடாகுணம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சேஃப்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். இத பாரு பிரியா, நீ கவனமா இரு. அத மறந்துகிறந்து நீ எடுத்து குடிச்சு தொலைச்சிடாத, சரியா? அப்புறம் வேலை முடிஞ்சவனே எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன? இந்தா பத்திரமா வச்சுக்கோ. அம்மா சொன்ன மாதிரி இந்த தூக்கு மாத்திரையை வச்சு இன்னைக்கே பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். கடவுளே, இந்த பிளானாவது ஒர்க் அவுட் ஆகணும்.
இந்த பாயாசத்தை கொடுத்து பாட்டிய தூங்க வச்சுட்டு இன்னைக்கு அந்த பெட்டில என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். இந்த பாயாசத்தை எப்படியாவது அந்த பாட்டி கிட்ட கொடுத்து நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரு நிவேதாவை சந்திச்ச பிறகுதான் பாரதியாருக்கு பெண்கள் மேல மிகப்பெரிய மரியாதையே வந்துச்சு. அது எப்ப பாட்டி நடந்துச்சு? பாரதியார் கல்கத்தாவுக்கு போனார் இல்லையா, அப்ப நடந்துச்சு. அதுக்கப்புறம்தான் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பாடல்கள் எழுதினாரு. பெண்கள் பள்ளிக்கூடம் போகணும், படிப்பறிவு பெறணும், ஆணுக்கு பெண் அடிமை இல்லைன்னு வலியுறுத்தினாரு. அப்படியா பாட்டி? ஆ, பாட்டிக்கு கால் அமைக்க விட்டு அந்த பெட்டியில இருக்கிறத நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? விடமாட்டேன் சீதா, விடமாட்டேன். பாட்டி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களுக்கு கால் அமைக்க விடணும்னு சொன்னா நான் வந்து அமைக்க விட்டுருப்பேன்ல. எதுக்கு எடுத்தாலும் சீதாவையே கூப்பிட்டு இருக்கீங்க. அப்போ சீதா தான் உங்களுக்கு நல்லவளா? என்ன நீ ஆ? என்ன வேணும் உனக்கு? பாட்டி, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். யார் கால் அமைக்க விட்டா என்ன? சரி, அப்போ நீங்க சீதாவை போ சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு கால் அமைக்க விடுவேன். சரி சரி பாட்டி. பாட்டி, உங்களுக்கு பாயசம் பிடிக்குமா? பிடிக்குமே, பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பால் பாயாசம் செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, குடிங்க. சரி, அங்க வெய்மா, நான் அப்புறமா குடிக்கிறேன். ஐயோ பாட்டி, அப்புறம் குடிச்சிங்கன்னா சூடு ஆறிடும், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இப்பவே குடிங்க. இந்தாங்க. எனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்க. சாப்பிடுறேன். நான் இப்பதான் காஃபி சாப்பிட்டேன், அப்புறமா சாப்பிடுறேனே. ஐயோ இல்ல பாட்டி, எனக்காக கொஞ்சம் குடிங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் 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 பாட்டி, வேண்டாம்மா, நான் குடிங்க அப்புறமா பாட்டி. சாப்பிடுறேன். கொஞ்சமாவது சொன்னா குடிங்க பாட்டி, ப்ளீஸ். என்ன பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்தேன். குடிங்க பாட்டி. பிரியா, குடிங்க. ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்தா? இனிமே இந்த கிழவி இந்த பாயசத்தை குடிச்ச மாதிரி தான். ச்சே, நம்ம போட்டு பிளான் எல்லாம் போச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, பாட்டிக்கு பாயசம் செஞ்சேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மத்த வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சித்ரா, பாத்தியா பிரியா என்ன எந்த அளவுக்கு கவனிக்கிறான்னு? அவ என்ன கவனிச்சாலும் அதுல கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சித்ரா, பிரியா சின்ன பொண்ணு, தப்பு செய்யறது சகஜம். பாரு,
எனக்கு எவ்வளவு பாசமா பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஆனா என்னாலதான் இப்ப குடிக்க முடியல. இந்தா நீ குடி. வேணாமா, எனக்கு வேண்டாம். பாயசம் பண்ணது இவ தானே, இவளே குடிக்கட்டும். ஐயோ, நான் பாயசத்தை குடிக்கணுமா?